வணக்கம். திருப்பொற்சுனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன். நீத்தல் விண்ணப்பம் இதிலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். அடர் புலனால் நின் பிரிந்து அஞ்சி சொல் நல்லார் அவர்தம் விடலேனை விடுதி கண்டாய் விரிந்தே எரியும் சுடர் அணையாய் சுடுகாட்டு அரசே தொழும்பற்கு அமுதே தொடர்பு அறியாய் தமியேன் தனி நீக்கும் தனித்துணையே. தீப்பிழம்பை போன்றவனே, சுடுகாட்ட கூட ஒரு இடமாக கொண்டு அதுல நடனமாடும் அரசனே, அடியவர்களுக்கு அமுதம் போல இனிமையானவனே, தனியா இருந்து கஷ்டப்படுற எனக்கு என்னுடைய தனிமையை போக்குகின்ற ஒரு ஒப்பற்ற துணையே. பேய்க்கு பயந்து புலி குகைக்குள்ள போனது போல இந்த ஐம்புலன்களுக்கு பயந்து இதுக்கு பயந்து அது அப்படின்னு நான் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்னுடைய கஷ்டத்தை போக்குறது உன்னால முடியாத விஷயம் ஒண்ணு இல்லை. அதனால என்னுடைய குறையை போக்கி நீ என்னை ஆட்கொள்ளணும், என்னை நீ விட்டு விட்டு போகக்கூடாது. தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினை துணையேனே விடுதி கண்டாய் வினையேனுடைய மனத்துணையே என் தன் வாழ் முதலே எனக்கு எய்ப்பில் வைப்பேன் திணை துணையேனும் பொறேன் துயில் ஆக்கையின் தின் வலையே. இந்த உலகத்துல துணை அப்படின்னு இருக்கிற பலரும் சாப்பிட்ட கை காயறதுக்குள்ள பிரியறவங்களும் இருக்கிறாங்க. கொடுக்கறது குறைஞ்சாலும் பிரியறவங்களும், சொந்த பந்தங்களால துணையா இருந்து அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடால பிரியறவங்களும், இறப்பு இதால பிரியறவங்க, இப்படின்னு பல விஷயத்த நாம பாக்குறோம். ஆனா எல்லா பிறவிலையும் நீங்காத ஒரே துணையாக இருப்பது ஈசன் ஒருவரே என்றதுதான் தனித்துணை நீ நிற்கன்னு சொன்னார். அப்படிப்பட்ட துணியா நீ இருந்தும் அந்த துணியை நல்லபடியா வச்சு நான் நடக்காம நான் ஆணவத்தால நடந்தேன். இவ்வளவு தீவினை இருக்கிற என்ன நீ விட்டு விடுவாயா? வளைத்தலை மான் அண்ண நோக்கியார் நோக்கின் வலையில் பட்டு மிளைத்து அலைந்தேனை விடுதி கண்டாய் வெல்மதியேன் ஒற்றை கலைத்தலையாய் கருணாகரனே கைலாயம் என்னும் மலை தலைவா மலையால் மணவாளா என் வாழ் முதலே. சந்திரனுக்கு அவருடைய மாமனார் தட்சன் உன்னுடைய கலைகள் ஒன்னொன்னா குறைஞ்சு உன் பொலி விழக்கட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துறாரு. சந்திரனுடைய ஒரு கலையா குறைஞ்சு ஒரே ஒரு கலை இருக்கும்போது அவர் சிவபெருமான் கிட்ட போய் சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாரு. சிவபெருமானும் பயப்படாதேன்னு சொல்லி சந்திரனை தூக்கி தலையில வச்சுக்கிட்டாரு. சந்திரனுடைய கலைகள் வளரும் தேயும் அப்படின்னு சிவபெருமான் சாப விமோச்சனம் கொடுத்துறாருன்றது வரலாறு. இறைவனோட தலையில ஒரு கலையில இருக்கிற சந்திரனா அப்படின்னா தன்கிட்ட பயந்து அடைக்கலன்னு வர்றவங்கள தலைமையில தூக்கி வச்சு காப்பாற்றுவர் என்றத அவருடைய கருணையை காட்டுது. மீண்டும் அடுத்த பதிவில் நீத்தல் விண்ணப்பம் இதிலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். நன்றி, வணக்கம்.